ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பிக்சல் 9a ஃபோனில் மிகப்பெரிய குவாலிட்டி பஞ்சாயத்து ஏற்பட்டிருக்கு. அதனால இப்போ சேல்ஸை தள்ளி வச்சிருக்காங்க. அதை பற்றி என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஆப்பிளோட 17 சீரியஸ்லேருந்து புதுசாக ஒன்று பண்ண போகிறாங்க. அது எல்லாருக்குமே நாமத்தை தான் போட போகிறாங்க. அது என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ரியல்மிலேருந்து புதுசாக 2 ஃபோன் வரப்போகுது. அதை பற்றி என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். ஓப்போலேருந்து 2 ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி குயிக் ரிவ்யூ ஒர்த்தா இல்லைன்றதை தெரிஞ்சுக்கலாம். இது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான டெக் இன்ஃபர்மேஷன் கொண்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் என்னன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முடியும். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதே போல இன்ட்ரெஸ்டாக டெக் இன்ஃபர்மேஷனை தொடர்ந்து பார்க்க இந்த வீடியோ உங்களோட ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணி விட்டுட்டு நம்மளை டேக் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பிக்சல் 9a சீரீஸை இப்போ பிக்சல் 9a இப்போ அஃபிஷியலாக சேல்ஸுக்கு இருந்துக்கணும். பெரிய ஆர்டர் போட்டு சேல்ஸுக்கு கொண்டு வந்திருக்கணும். ஆனால் இப்போ பெரிய ஆர்டர் பண்ணுறதில்ல, சேல்ஸும் பண்ணுறதில்ல, கொஞ்சம் நாளைக்கு தள்ளி வச்சிருக்காங்க. ஏன்னா மிகப்பெரிய குவாலிட்டி இஷ்யூ வந்திருக்கு. அது எந்த மாதிரி இஷ்யூன்றதை அவங்க கிளியராக சொல்ல. ஆனால் பிக்சல் 9a ஃபோனை பொறுத்த வரைக்கும் 5100 mAh பேட்டரியோட 33 வாட்ஸ் வைட் சார்ஜிங் சப்போர்ட்டோட 7.5 வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டோட 10 G4 சிப்ஸோட கொண்டு வந்திருந்தாங்க. இந்த ஃபோன்லாம் நம்ம எக்கச்சக்கமாக பார்த்துட்டோம். இப்போ அவங்க சேல்ஸ் ஏப்ரலுக்கு தள்ளி வச்சிருக்கிறதா கூகுள் தங்களோட அபிஷியலோட வெப்சைட்ல சொல்லியிருக்கிறாங்க. இதன் காரணம் என்ன காரணம்ன்றது அவங்க சொல்ல. ஆனா இதுக்கு முன்னாடி நம்ம பிக்சல் 4a போன்ல பேட்டரி இஷ்யூ காரணமாக அந்த போனை வாங்கி ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்தாங்களோ, அதே போல இதுலயும் ஒரு இஷ்யூ இருந்திருக்கும். அதனால அதை ரீப்ளேஸ் பண்ணி கொடுக்குற பஞ்சாயத்து வரக்கூடாதுன்றதுக்காக அவங்களோட குவாலிட்டி இஷ்யூ காரணமாக இப்போ சேல்ஸை தள்ளி வச்சிருக்கிறதா தகவல் வெளில வந்திருக்கு. எப்போ போனை சேல்ஸ் பண்ண போறாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஏப்ரலோட முதல் வாரத்தில் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு டீட்டெயில் கிடைச்சிருக்கு. அதனால பிக்சல் 9a போன் வாங்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இப்போதைக்கு வாங்காதீங்க, வெயிட் பண்ணி வாங்குங்க. பிரைஸ் டிராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் தீபாவளி டயத்தில் வாங்கினீங்கன்னா ஆஃபர்ஸ் போடுவாங்க. அப்ப பிரைஸ் டிராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப நீங்க வாங்கலாம். நம்ம அடுத்த பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா, ஒன் பிளஸோட 13T அல்லது 13 மினி இதோட கான்செப்ட் ஃபோட்டோ இப்போ நிறைய லீக் ஆயிடுச்சு. இந்த ஃபோன் எப்படி இருக்க போகுதுன்னு கிட்டத்தட்ட 3 விதமான மாடல் வந்திருக்கு. இந்த ஃபோன் எப்படி இருக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, பேக்கில் 2 கேமரா இருக்க போகுது. இப்படி அதாவது இந்த வாட்டத்தில் 2 கேமரா இருக்கிற மாதிரி ஃபோட்டோவும், இந்த வாட்டத்தில் ஒரு 2 கேமரா இருக்கு. அதில் சைடில் ஒரு கேமரா பம்போட, அதில் இந்த சைடில் ஃப்ளாஷோட, அதுக்கப்புறம் அதில் ஆஷல் பிளேடுன்ற அச்சு சிம்பிள் இருக்கு. அப்படி இல்லைன்னா மூணாவது ஒரு மாடல் டிசைன்ல வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கீழே அதாவது ஒரு 2 கேமரா இந்த ஷேப்ல, அதுக்கப்புறம் கீழே 2 ஃபிளாஷோட வரலான்ற மாதிரி இப்போ 3 விதமான டிசைன்ஸ் லீக் ஆயிருக்கு. இதோட தான் வரப்போகுதுன்ற மாதிரி சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் ஸ்னாப் டிராகன் 8 எலைட்டோட காம்பேக்ட் போனா வரப்போகுதுன்ற மாதிரி இப்போதைக்கு டீட்டெயில் தெரிஞ்சுங்க. அந்த 2 இமேஜ் நான் காமிப்பேன், அதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். நம்ம அடுத்ததா பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா, ஓப்போ தரப்புல இருந்து 2 போனை சேல்ஸுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அந்த 2 போன் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஓப்போ தரப்புல இருந்து இந்த பிரைஸ்க்கு இது ஒர்த்தான்றதை தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா பிரைஸும் நம்மளுக்கு கிடைச்சிருந்துச்சு. இந்த பிரைஸை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கிங்க. கண்டிப்பா ஓப்போ தரப்புல இருந்து என்ன போன் கொண்டு வந்திருக்கீங்கன்னா, F29 அதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 8GB RAM 128GB வேரியன்ட் 23,999 ரூபாயும், 8GB RAM 256GB வேரியன்ட் 25,999 ரூபாயும் 2 வேரியன்ட் கொண்டு வந்திருக்காங்க. அதுவே பாத்தீங்கன்னா ஓப்போ F29 Pro பாத்தீங்கன்னா 8GB RAM 128GB வேரியன்ட் 27,999 ரூபாயும், 8GB RAM 256GB வேரியன்ட் 29,999 ரூபாயும், ஹையர் வேரியன்ட் 12GB RAM 256GB வேரியன்ட் 31,999 ரூபாய்ன்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இதோட பேஸ் வேரியன்ட் மட்டுமே வச்சு பார்த்தாலும், பேஸ் வேரியன்ட் பாத்தீங்கன்னா ஓப்போ F29 பொறுத்த வரைக்கும் 23,999 ரூபாய் கொண்டு வந்திருக்காங்க. இது என்னதான் பெரிய மிலிட்டரி கிரேட் இந்த மாதிரி கொடுத்தாலும், வாட்டர் ரெசிஸ்டன்ஸ்லாம் கொடுத்திருந்தாலும், என்ன பொறுத்த வரைக்கும் இவங்க கொடுத்துருக்க ப்ராசஸருக்கு இது ஒர்த்தான்னு கேட்டீங்க. நம்ம போய் யாரும் தண்ணியில் முக்கி பார்க்க மாட்டோம். ஏதாச்சுமே உளுந்தா கூட பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி இவங்க கொண்டு வந்திருந்தாலும், ஆனால் இவங்க கொடுத்துருக்க ப்ராசஸர் இந்த ப்ரைஸ்க்கு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராசஸர் இந்த ப்ரைஸ்க்கு ஒர்த்து இல்லை. என்ன கொடுத்துருக்காங்க கேட்டிங்கன்னா, பேஸ் வேரியன்ட்டை மட்டுமே பார்த்தாலும் 23,999 ரூபாய்க்கு என்ன கொடுத்துருக்காங்க கேட்டிங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா ஸ்னாப் டிராகன் 6 Gen 1 கொடுத்துருக்காங்க. இது ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒர்த்து இல்லைன்னு தான் சொல்லுவேன். 23,999 ரூபாய்க்கு எக்கச்சக்கமான ஆப்ஷன் இருக்கு. இதோட நல்ல ப்ராசஸர்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அதை விட பார்த்தீங்கன்னா ஓப்போ அடுத்து F29 Pro பாத்தீங்கன்னா 27,999 ரூபாய்க்கு பேஸ் வேரியன்ட் 8GB RAM 128GB வேரியன்ட். இத பாத்தீங்கன்னா MediaTek Dimensity 7300 சிப்செட் வந்திருக்கு. இந்த சிப்செட் பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் இதே சிப்செட் வச்சு 7300 சிப்செட் வச்சு CMF phone 1 வந்துச்சு. அந்த phone 1 பிரைஸ் பாத்தீங்கன்னா அண்டர் 15,000 கே ஆஃபர் டைம்லாம் வந்துச்சு. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பிரைஸ் ஹை. இந்த பிரைஸ்க்கு இது ஒர்த்தான்னு கேட்டீங்கன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் வாட்டர் ரேட்டிங்ஸ் மட்டும் வச்சுக்கிட்டு இது ஒர்த்தான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நான் ஒர்த்
ஒர்த்து இல்லைன்னு தான் சொல்லுவேன். யாராவது ஏமாந்து வாங்கிடாதீங்க. இதை விட இது நல்ல நல்ல பெட்டர் ஆப்ஷன்லாம் இருக்குது. அதெல்லாம் என்னன்றதை வேணும்னு கேட்டிங்கன்னா நம்ம சேனலில் ஒவ்வொரு வாரமும் எந்தெந்த ஃபோன் பெஸ்ட்டுன்ட்டு நம்ம வாட்ஸ்அப் சேனலில் ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்போம். அங்கே ஆஃபர் லிங்க்ஸ்லாம் கொடுப்போம். அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கிட்டா உங்களுக்கு கரெக்டான ஃபோனை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த நம்ம பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா, ஸ்னாப் ட்ராகனோட அடுத்த ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸரான ஸ்னாப் ட்ராகன் 8S எலைட் சிப்செட் எப்போ லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி டீட்டெயில் கிடைச்சிருக்கு. ஸ்னாப் ட்ராகன் 8S எலைட்டுக்கு காம்படிட்டிவ் எது இருக்குன்னு கேட்டிங்கன்னா, மீடியாடெக் டிமென்சிட்டி 9400 ப்ளஸ் சிப்செட் இருக்குது. அந்த ப்ளஸ் சிப்செட்டுக்கு காம்படிட்டிவாக இது இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் அது அவங்களோட ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸருக்கே ஒரு அப்கிரேட் கொடுக்குறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸருக்கு கொஞ்சம் டவுன் கிரேட் மாதிரி தான் கொடுப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா என்ன எப்போ வரப்போகுதுன்னு கேட்டிங்கன்னா, இதை பொறுத்த வரைக்கும் அடுத்த மாதம் ஏப்ரலில் வரப்போகுது. ஏப்ரலில் வரும்போது இதை வச்சு நிறைய ஃபோன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போதைக்கு இதுல எந்தெந்த போன்ஸ் வரும்ன்றதை அவங்க கன்ஃபர்மேஷன் பண்ணல. இப்போதைக்கு அவங்க ஏப்ரல்ல லான்ச் பண்ண போறாங்க இந்த ப்ராசஸர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை வச்சு என்னென்ன போன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்றது கேட்டீங்கன்னா, iQOO Z10 Turbo Pro வரப்போகுது, ரெட்மி Turbo 4 Pro வரப்போகுது, Xiaomiயோட CV5 Pro, அதாவது குளோபல் லான்ச்சில் Xiaomiயோட CV15 வரப்போகுது அப்படின்றது தெரிஞ்சுங்க. அது மட்டும் இல்லாமல் மோட்டோரோலா Razr 60 Ultra வரப்போகுது. அதுக்கப்புறம் போக்கோ F7 ஃபோன் வரப்போகுது. இதெல்லாம் இந்த ப்ராசஸரை வச்சு வரப்போகுதுன்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்றது தெரிஞ்சுங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஸ்கோரு சிங்கிள் ஸ்கோரில் 1967, மல்டி ஸ்கோரில் 5827ன்ற மாதிரி வந்திருக்கு அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு தெரிஞ்சுக்கிங்க. நம்ம அடுத்த பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா, ஆப்பிள் எல்லாருக்குமே பட்டணமாக சத்த போகிறாங்கன்னு சொல்லியிருந்தேன். அது என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, ஆப்பிள் அவங்க 17 சீரீஸில் புதுசாக ஒரு ஃபோனை கொண்டு வர போகிறாங்க. அதாவது 17 ஏர். இந்த ஏர் ஃபோனை வச்சு என்ன பண்ண போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்கும் காதில் தான் குத்த போகிறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆப்பிளோட தந்திரம் இங்கே தான் வேலை செய்ய போகுது. ஆப்பிள் இந்த 17 ஏரில் போர்ட்லெஸ் ஃபோனாக கொண்டு வரலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது சிம்மு போடுற போர்ட்டும் கிடையாது, அதாவது சார்ஜிங் போர்ட்டும் கிடையாது. இதனால் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, இதனால் உங்களுக்கு எல்லாருமே இ சிம்மை நோக்கி தான் போகணும். இ சிம்மை மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பிசிக்கல் சிம்மை யூஸ் பண்ண முடியாதுன்றத தெரிஞ்சுங்க. அது வேணால் நல்ல ஆப்ஷனாக இருக்கலாம். ஆனால் அதை தவிர்த்து இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, வயர் சார்ஜிங் ஆப்ஷனை அவங்க ஆப்பிள் 17 ஏரில் கட் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த வெர்ஷன்லலாம் அடுத்தடுத்த 18 சீரீஸ்லாம் ஃபுல்லாகவே கட் பண்ணிடுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆப்பிள் தங்களோட வயர் சார்ஜிங்கை கட் பண்ணிட்டு, ஏன்னா ஆப்பிள் தனியாக போட்டு வச்சுருந்தாங்க லைட்டிங் போட்டை. அந்த லைட்டிங் போட்டை மாற்ற சொல்லி யூரோப் யூனியன் டைப் சியாக கொண்டு வந்திருந்தாங்க. எல்லாருமே எல்லா ஃபோனுமே எல்லா ப்ராடக்ட்டுமே டைப் சியாக வரணும் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. இப்போ ஆப்பிள் அதுக்கு மாற்றா என்ன பண்ண போறாங்கன்னு கேட்டீங்கன்னா, டைப் சில இருந்து வெளில இனிமேல்ட்டு போர்ட்லெஸ் போனா கொண்டு வர போறாங்க. அதாவது நீங்க இனிமேல்ட்டு ஆப்பிள் போன் வாங்குனீங்கன்னா ஆப்பிளோட வயர்லெஸ் கேஜெட் நீங்க வாங்கணும். ஆப்பிள் சப்போர்ட் பண்ற வயர்லெஸ் கேஜெட்டை மட்டும் தான் நீங்க யூஸ் பண்ண முடியும். ஆப்பிளுக்கு எப்படி லைட்னிங் கேபிள் மட்டும் தான் சார்ஜிங் போட முடியும், ஆப்பிளோட இனிமேல்ட்டு வயர்லெஸ் சார்ஜிங் ஆப்ஷனோட தான் நீங்க வாங்குற மாதிரி இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது அவங்களோட வயர்லெஸ் ப்ராடக்ட்டை விற்கிறதுக்கும் வயர்லெஸ் சார்ஜிங் ப்ராடக்ட்டை விற்கிறதுக்கும் ஒரு ஆப்ஷனாக ஆப்பிள் கொண்டு வந்திருக்காங்கன்றதை இப்போதைக்கு தெரிஞ்சுக்க. இதனால ஃபோனோட ப்ரைஸ் இன்க்ரீஸாக தான் ஆகும். ஏன்னா ஃபோனை வாங்கும்போது அதோட சார்ஜரையும் நீங்கள் வாங்கணும், வயர்லெஸ் சார்ஜரையும். அதனால இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குன்றது என்னுடைய கருத்து. இதனால ஆப்பிள் எல்லாருக்கும் நாமத்தை தான் போட போகிறாங்க. நம்ம அடுத்த பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா, விவோ தரப்புலேருந்து சைலண்ட்டாக ஒரு ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, விவோ Y19e. இதில் என்ன கொடுக்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா மிலிட்ரி கிரேடு டியூரபிலிட்டி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா 6.7 inch கூட HD + LCD ஸ்க்ரீன்ஸ் கொண்டு கொடுத்துருக்காங்க. 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் யூனிசாக்கோட T725 12 nm ப்ராசஸரோட போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 4GB RAM, LPDDR4X RAM, 64GB கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 64GB அதாவது eMMC 5.1 ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. வித்தியாசமான ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்டர்னல் அப் டு 2 TB வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க UFS ஸ்டோரேஜோட போகாமல் eMMC ஸ்டோரேஜ் போயிருக்காங்கன்றத நீங்கள் எங்கள் மைண்டில் வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் FunTouch OS நீங்கள் 14 பேஸ் பண்ணி Android 14 வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் டூயல் சிம் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் கேமரா பொறுத்த வரைக்கும் 13 MP ரியர் கேமரா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 0.08 MP, அதாவது நல்லா கேட்குது 0.08 MP, 1 MPக்கு கீழே ஒரு செகண்டரி கேமரா ஒன்று கொடுக்குறாங்க. அது தேவையில்லை. 5 MP ஃப்ரண்ட் கேமரா கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் சைன் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்டர் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா என்ன கொடுக்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா, 5500 mAh பேட்டரி கொடுத்து 15 watts சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்து இதை இப்போதைக்கு என்ன ப்ரைஸாக சேல்ஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா 4GB RAM 64GB வேரியண்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இது அமேசானில் இப்போ அவைலபிளாக இருக்குது. ஆஃபர் ப்ரைஸ் 7999 ரூபா. 7999 ரூபாய்க்கு இதை விட ஆப்ஷன் நிறைய இருக்குது. இப்போதைக்கு இது 7999 ரூபா கொண்டு வந்திருக்காங்க. லான்ச் ஆஃபராக உங்களுக்கு என்ன கிடைக்க
வரைக்கும் கேட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 500 ப்ரைஸ் கம்மியாக வரதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுங்க. இப்போதைக்கு இதோட ஆப்ஷன் இதுதான். இதோட ஆஃபர் லிங்க் இந்த வீடியோக்குள்ள டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம வாட்ஸ்அப்ல எக்ஸ்க்ளூசிவாக இருக்குன்றது தெரிஞ்சுங்க. அடுத்த நம்ம பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா லாவாவில் இந்த ப்ரோ வாட்ச் V1 வந்து இப்போ வந்து சேல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இந்த சேல்ஸ் கொண்டு வந்த வாட்சில் என்னென்ன ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்கன்றது தெரிஞ்சுக்கலாம். ப்ரோ வாட்ச் V1 பொறுத்த வரைக்கும் இதில் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருந்தாங்க. இதை பற்றி நம்ம சேனல் ஸ்பெசிஃபிகேஷன் ஏற்கனவே அவைலபிளாக இருக்குது. இப்போ வந்து இதில் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃப்ளிப்கார்ட்டில் லான்ச் பண்ண இவங்க என்ன ப்ரைஸ் கொண்டு வந்திருக்காங்க கேட்டிங்கன்னா பிளாக் கலர் வேரியன்ட் வந்து பிளாக் நெபுலா வேரியன்ட் வந்து சில்கன் ஸ்ட்ராப்போட வந்து 2399 ரூபாயா. அதுக்கப்புறம் ப்ளூயிஷ் கலரில் வந்து சில்கன் ஸ்ட்ராப்போட அதுவும் அதே ப்ரைஸ் 2399 ரூபா. மின்ட் கலர் 2399 ரூபா. அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து இன்னொன்று என்ன கலர் கொடுத்துருக்குன்னா சிலிக்கன் ஸ்ட்ராப் மொத்தம் 4 கலர் வருது. அந்த சிலிக்கன் ஸ்ட்ராப் எல்லா கலருமே வந்து 2399 ரூபா. அதுக்கப்புறம் வந்து மெட்டலோட வராது ரோஸ் கோல்டு மெட்டல் வந்து ஸ்ட்ராப்போட இது பார்த்தீங்கன்னா என்ன ப்ரைஸ்க்கு வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா 2299 ரூபா. இது ஆஃபர் ப்ரைஸ். அது மட்டும் இல்லாமல் இது வந்து சால்ட் ஸ்ப்ரே டீஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து ரெகுலர் ப்ரைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா 2699 ரூபாய்க்கு வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு இதோட ப்ரைஸ் இதுதான் அப்படின்றது தெரிஞ்சுக்க. ஃபர்ஸ்ட் 24 ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் ப்ரைஸ் பர்ச்சேஸ் பண்ணாதான் இது இன்னைக்கு இப்போ அவைலபிளாக இருக்கும். இப்போ 24 ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணால் 2299 ரூபா. அடுத்து நீங்கள் 48 ஹவர்ஸ் தாண்டிட்டுன்னு வச்சிங்கன்னா 2399 ரூபாய்க்கு இந்த மெட்டல் வேரியன்ட் போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதையும் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க வந்து 2799 ரூபாய்க்கு வாங்குற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த நம்ம பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா சாம்சங் கேலக்ஸி டேப் S10 FE பொறுத்த வரைக்கும் இப்போ நிறைய டீட்டெயில் கிடச்சிருக்கு. F10ல டேப் S10 FE ப்ளஸ்ன்ற மாதிரி 2 வரப்போகுது. இதை பற்றி நம்ம ஏற்கனவே நம்ம நிறைய ஸ்பெக் கொடுத்து பேசியிருக்கிறோம். இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா என்ன வரப்போகுதுன்னு கேட்டிங்கன்னா ப்ரைஸை மட்டும் தெரிஞ்சிங்கன்னா ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் இவங்க என்ன வைக்க போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் பயங்கரமான ப்ரைஸ் தான். ப்ரைஸ் கொஞ்சம் ஹையாக தான் இருக்குன்றது என்னுடைய கருத்து. ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் வேரியன்ட் கிட்டத்தட்ட வந்து S10 FE பொறுத்த வரைக்கும் 8GB RAM 128GB வேரியன்ட்டை 579 யூரோ கொண்டு வந்திருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா இந்திய மதிப்பில் எவ்வளோ வருன்றது சொல்லிடுறேன். இது வந்து 54,000 கிட்ட போகிறது. 54,000 55,000 ரூபாய்க்கு வருது. அது S10 FE பொறுத்த வரைக்கும் FE ப்ளஸ்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா $749 வந்து இது வந்து 74,000 கிட்ட போகுது அப்படின்றது தெரிஞ்சுங்க. இப்போதைக்கு வந்து 70,000 74,000 வரலான்ற மாதிரி இந்தியாவில் தெரிஞ்சுங்க. ஒரு டேப் இந்த அளவுக்கு ப்ரைஸ் அப்படின்றது தெரிஞ்சுங்க. நம்ம அடுத்த பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா இன்ஃபினிக்ஸ்லேருந்து Note 50Xோட ப்ரைஸ் டீட்டெயில் கிடச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா இன்ஃபினிக்ஸ் Note 50X பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா மீடியாடெக் டிமென்சிட்டி 7300 சிப்ஸோட போயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்பெக்கும் நம்ம பார்த்துருக்கோம். 45 வாட்ஸ் சார்ஜிங் சப்போர்ட் வருது, 5500 mAh பேட்டரி வருது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து என்ன சொல்லுவேன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ரிசோர்ட் சார்ஜிங் இருக்குது, 2.2 ஹவர்ஸில் சார்ஜ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கேமிங் வந்து 90 FPS வரைக்கும் கேமிங் சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் தான் இவங்க வச்சிருக்காங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா டாலர் மதிப்புல $140, யூரோ மதிப்புல 130 யூரோவும், இந்திய மதிப்புல பாத்தீங்கன்னா 12,000 ரூபாய்க்கு கிட்ட வருது. 12,000 ரூபாய்க்கு இந்த ஃபோன் ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் 12,000 ரூபாய்க்கு 7300 அல்டிமேட் சிப்செட்டோட கொடுத்துருக்காங்க. இது நல்லாவே ஒர்த்தாக இருக்குன்றது என்னோட கருத்து. ஓப்போ மாதிரி 7000 டிமென்சிட்டி 7300 கொடுத்துட்டு நாங்கள் வந்து ஐபி ரேட்டிங் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு 30,000 ரூபாய்க்கு கொண்டு போய் வைக்காம இவங்க கம்மி ப்ரைஸில் கொடுத்துருக்காங்க. ஒரு பட்ஜெட் என்ட்ரி லெவலில் ஒரு 15,000க்குள்ள ஒரு ஃபோன் ஆப்ஷன் எதிர்பார்த்தீங்கன்னா இன்ஃபினிக்ஸோட Note 50X நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்குன்றது என்னுடைய கருத்து. அடுத்த நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ரியல்மி தரப்புலேருந்து 2 ஃபோன் வரப்போது சொல்லியிருந்தோம். ரியல்மியோட 2 ஃபோன் என்னன்னு கேட்டிங்கன்னா ரியல்மி ஃபோனை லான்ச் பண்ணி தள்ளிக்கிட்டே இருக்கிறான். என்னடா இவங்க ரியல்மிக்கு வேறு வேலையே இல்லையான்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு வேலையே இதுதான், புதுசாக 2 ஃபோனை வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுன்னு கேட்டிங்கன்னா ரியல்மி V70 V70S அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு சைனாவில் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து வந்து இந்தியாவிலையும் வரும் இந்த ஃபோனை, ஆனால் வேறு பேரில் வரும் அப்படின்றது தெரிஞ்சுங்க. இப்போதைக்கு சைனாவில் என்ன ப்ரைஸ்க்கு கொண்டு வந்திருக்காங்கன்றதை தெரிஞ்சுங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து V70 அண்ட் V70S பொறுத்த வரைக்கும் 8GB RAM 256GB வேரியன்ட்டா கிட்டத்தட்ட 1499 யுவானுக்கு அதை அப்படியே நீங்கள் இந்திய மதிப்பில் கன்வெர்ட் பண்ண எவ்வளோ வரும்னு கேட்டிங்கன்னா அப்படியே குளோபலாக கன்வெர்ட் பண்ணும்போது $210 நம்ம அப்படியே கன்வெர்ட் பண்ணால் எவ்வளோ வரும்னு கேட்டிங்கன்னா இந்திய மதிப்பில் ஒரு பட்ஜெட் செக்மெண்ட் ஃபோன்றதுக்கு மாதிரி தெரியுது. $210 நம்ம கன்வெர்ட் பண்ணி பார்ப்போம். இந்திய மதிப்பில் ஒரு 18,000 ரூபாய் கிட்ட வருது. அதுக்கப்புறம் வந்து
இதுலேயே பார்த்தீங்கன்னா V70S 8GB 256GB வேரியன்ட் என்ன ப்ரைஸ்க்கு வருதுன்றது தெரிஞ்சுங்க. இது பார்த்தீங்கன்னா 6GB RAM 128GB வேரியண்ட்டை $165 கொண்டு வராங்க. $165 இது இன்னும் ப்ரைஸ் கம்மியாகி அண்டர் 15K கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இது வந்து இந்திய மதிப்பில் வந்து ஒரு அண்டர் 15K ரெண்டு ஃபோன் வரப்போகுது. இதோட ஸ்பெசிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் V70 அண்ட் 70S பொறுத்த வரைக்கும் என்ன வரப்போகுதுன்னு கேட்டிங்கன்னா வெயிட் கம்மியாக வெயிட்லெஸ்ஸான 193 கிராம்ஸ் ஃபோன் வரப்போகுது. 6.67 இன்ச் கொண்ட IPS LCD ஸ்கிரீனோட வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க கேட்டிங்கன்னா 8 மெகாபிக்சல் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமராவும் 13 மெகாபிக்சல் பிரைமரி கேமராவும் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 5500 mAh பேட்டரியோட டிமென்சிட்டி, அதாவது V70 பொறுத்த வரைக்கும் மீடியாடெக் டிமென்சிட்டி 6100 ப்ளஸ் சிப்செட்டோடையும் 70S பொறுத்த வரைக்கும் மீடியாடெக் டிமென்சிட்டி 6000 சிப்செட்டோடையும் வரப்போகுது அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு டீல் கிடைச்சிருக்கு. ஆனால் இந்திய மார்க்கெட்டில் வரும்போது இதெல்லாம் வந்து ஒரு 12,000 கீழே, அதாவது 12,000 வந்தாலே யாரும் வாங்க மாட்டாங்க. ஏன்னா இந்த இன்ஃபினிக்ஸா இதோட நல்ல ப்ராசஸர் கொடுக்குறாங்க. ஒரு 10,000 கீழே வந்தால் வாங்குறதுக்கு எல்லாம் யோசிப்பாங்க. நம்ம அடுத்த பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா ஹுவாயோட புறா 80 ப்ரோவோட டீட்டெயில் கிடைச்சிருக்கு. ஹுவாயோட 80 ப்ரோ லீக் ஆயிடுச்சு. அதில் என்னென்ன கொடுக்குறாங்கன்றது தெரிஞ்சுக்க 6.78 இன்ச் கொண்ட 1.5K ரெசல்யூஷனோட LTPO டிஸ்பிளே கொடுக்குறாங்க. OLED டிஸ்பிளே. அது பார்த்தீங்கன்னா 2.5D கொண்ட ஃபிளாட் டிஸ்பிளே ஸ்க்ரீன் கொடுக்குறாங்க. அல்ட்ரா தின் பெசிலஸ் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் பெருசாக பேசப்படுறது என்னன்னு கேட்டிங்கன்னா புறா 80 ப்ரோவை பொறுத்த வரைக்கும் 50 மெகாபிக்சல் 1 இன்ச் கொண்ட சோனியோட IMX 989 சென்சாரோட வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா இந்த சென்சார் தான் மோஸ்ட் பெரிய பெருசாக பேசப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா 50 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் வரப்போகுது. அதுக்கப்புறம் 50 மெகாபிக்சல் பெரிஸ்கோபி டெலஃபோட்டோ மேக்ரோ கேமரா வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா முந்தைய ஜென்ரேஷனோட 40% வந்து லைட்டை வந்து அதிகமாக அப்சர்வ் பண்ணி நல்ல குவாலிட்டியாக கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எப்படி வருதுன்ற பொறுத்து தான் பார்க்கணும். இப்போதைக்கு வந்து இந்த டீட்டெயில் கிடச்சிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுங்க. ஏன்னா புறா 70 அல்ட்ரா வேற லெவல் மாஸ்க் பண்ணிச்சுட்டு ஞாபகம் வச்சுங்க. இதை பற்றி உங்களோட கருத்துன்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இதே போல இன்ட்ரெஸ்டாக டெக் இன்ஃபர்மேஷனை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன பர்சனலாக கான்டாக்ட் பண்ண நம்மளோட ட்விட்டர் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது. ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரிப்ளை வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் சொல்கிற எல்லா ப்ராடக்ட் ஆஃபர் லிங்க் நம்ம வாட்ஸ்அப் சேனல் எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் ரியல் டைம் ஆஃபர்ஸையும் ஷேர் பண்ணிக்கலாம். அதெல்லாம் ஃபாலோ பண்ணிச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.